ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான ஆராதனின் கால வேளையிலும் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை ஒரு பெரிய மகத்துவம் உள்ள ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி முழங்காலி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேருபீன்களும் சேராபீக மத்தியிலும் வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அதிசயமான உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய மெல்லிய பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா, மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஷபலரதகதனமனரகதலரபா. எங்கள் தகப்பனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறீர் ஐயா. எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவரை ஆராதிக்கிறோம். உம்முடைய தோளில் எங்களை சுமக்கிற தெய்வம் அப்பா. உம்முடைய மார்போடு எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். துன்ப நேரங்கள், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் சோதனையின் நேரங்கள் வரும் பொழுது எங்களை மார்போடு அணைக்கிறவரையா. சபஷகலரபா. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த கால வேளையில தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளும்படியாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்த்தபடியினால கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை
பரலோக ஆராதனைக்கு சாயலாக இருக்கும்படியாக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் நம்மை கருத்து மறைத்து ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீய வல்லமைகள் நிர்மூலமாகும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கோடான கொடி நன்றி அப்பா. ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பாடல் பகுதி, வேத வாசிப்பின் நேரம், ஜெப நேரங்கள், உடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உடைய பாடல் புஸ்தகம், உடைய வேதாகமம், பிரைஸ் எல்லாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஆமென் தேவ சமூகத்தில் ஆமென் நாம் தேவனை பாடி துதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் எல்லாம் பாடி துதிப்போமா, ஆராதிப்போமா, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஒரு புதிய பாடல் எங்களோடு சேர்ந்து நீங்க அந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ லார்ட். 1000 நாம் இருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவையே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆவியிலே களி கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல ஆயத்தப்படுகிறோம். முழு இருதயத்தோடு நன்றி சொல்ல நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். முழு பலத்தோடு நன்றி சொல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus. Thank you, Father. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் ஒன்று என்றீரே.
என்றீரே. ஆயிரம் நாளும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட நாவும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் வாங்கி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து. கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையோதே. என்னேல் உன் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையோதே. நண்பன் நிறையோதே. ஆயிரம் நாவுகள் பாடுங்க. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஒரு விஷயம் கூட. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். அவரை போல நல்லவர் இல்லை. தேங்க்யூலா. ஒரு விஷயம் கூட. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே என்று சொல்லுகிற ஒரே ஒரு வரிகளை மாத்திரம் பாடி ஆண்டவரை துதிப்போமா? எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பன் நான் என்றீரே. ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறந்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை
தகப்பனார் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஒரு விஷயம் கூட ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. இன்னும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை சந்தோஷமாய் பாடி உற்சாகமாய் பாடி உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லுகிற நல்ல பாடல். நாம் சேர்ந்து பாடி இந்த ஒரே ஒரு பாடலை சந்தோஷமாய் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரம் தட்டி பாட போகிறோம். இது நல்ல ஒரு ஆராதனையின் பாடல், ஆண்டவரை உயர்த்துகிற பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல். ஆமென். உம்மை போற்றி பாடுவேன். உலகத்துல மனிதர்கள் யாரையெல்லாமோ போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை போற்றுகிறார்கள், ஞானிகளை போற்றுகிறார்கள், விஞ்ஞானிகளை போற்றுகிறார்கள். ஆனா நீங்கள நானும் போற்றுதலுக்குரிய ஒரே ஒருவர், நாம் ஆராதிக்கிற எம்பெருமான் இயேசு ஒருவரே. அவரை பாடுவோமா? அவரை பாடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவுகளை வைக்க மாட்டார். தேங்க்யூல்லா. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த உம்மை போற்றி
அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கரம் தட்டி பாட உற்சாகமா. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த பெருவெள்ளம் மதுரை போதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகழமாயிருக்கிறவர், எங்கள் தஞ்சமாயிருக்கிறவர், எங்கள் பெரு கண்மணி நிழலே உம்மை பாடுகிறோம். இருக்கிற இடங்களிலே உற்சாகமாய் உணர்ந்து ஆண்டவரை பாடி, ஆண்டவரை நீர் எங்கள் தஞ்சமையா, நீர் எங்கள் கோட்டையா, நீர் எங்கள் துருகமையா, உம்மை பாடாமல் யாரை பாடுவோம்? எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறவரே உம்மை போற்றி பாடுவோம். எங்களுக்கு உயர்ந்த கண்மலை நீர்தானையா. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. 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 அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா. அவரை போற்றி உம்மை பாடி உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துவதே எங்களுடைய நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் விருப்பமையா. அல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Master. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க அதே வரிய. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம். ஹalleluya. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை
உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா நல்லவரே வல்லவரே காண்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 அல்லேலூயா 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 ஒரு விசை கூட அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படின்ற வண்ணமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நம் யாவரும் மாறி மாறி வாசிக்கப்படுகிற வேத பகுதிக்கு நேராக நம்முடைய நேரங்களை செலவிடலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை வேகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 30வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 1 முதல் 12 சங்கீதம் இருக்கிறது. நாம் மாறி மாறி வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சேர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வரக்கூடிய வாரங்களில் நம்முடைய தமிழக அரசாங்கம் ஏதாகிலும்
லாக்டவுனை பற்றி தளர்வுகள் ஏதாவது அறிவிப்பாய் சொன்னால் அதை நான் உங்களுக்கு அறிவிப்பாக வரக்கூடிய நாட்களை தெரியப்படுத்துகிறேன். அவருடைய பிள்ளைகள் கவனமாக அறிவிப்புகளை நீங்கள் கேட்டு வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் ஆலயத்தின் காரியங்களை கடைபிடிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்கு போனாலும் மிக கவனமாக, ஞானமாக, விவேகமாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து சொல்லுகிறதான வசனங்களை கவனித்து கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்களை சத்தமாய் வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய சிநேகிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சோம். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்க அழகான ஒரு பகுதியை நாம் இந்த காலையில வாசிக்கும்படியாக நாம் கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது.
அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து. இன்றைக்கு இந்த பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய முக்கியமான சத்தியங்களை நாம் தெரிந்து கொண்டு, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதை அப்பியாசப்படுத்த, அதாவது கடைபிடிக்க, அதை கடைபிடிப்பதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயிடத்திலே இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் அந்த 10 வெள்ளிக்காசு முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வீடுகளிலே எந்த பொருள் முக்கியமானதோ அதை நீங்களும் நானும் பத்திரப்படுத்தி வைத்திருப்பது வழக்கம். அதை மிகவும் கவனமாக கவனிக்கிறது வழக்கம். இங்கே அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அந்த 10 வெள்ளிக்காசை மிக கவனமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த வெள்ளிக்காசு எதற்கு அடையாளமாக ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரியதான தன்மைகள், ஆவிக்குரிய உபகரணங்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நமக்கு இந்த பூமியிலே தேவைப்படுகிற ஆவிக்குரியதான ஸ்தோத்திரம் கருவிகள் என்று சொல்ல போனால் ஆவிக்குரியதான குணாதிசயங்கள். இன்னும் அழகாக அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய ஆயுதங்கள். என்னது? ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஒரு மனிதன் பூமியிலே ஒருவேளை கடினமான வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை கட்டட வேலைகளாக இருக்கலாம், ஒருவேளை இன்னும் தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அரசாங்க பணிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு உபகரணங்கள் தேவைப்படுகிறது, பொருட்கள் தேவைப்படுகிறது. அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், அதாவது ஆவிக்குரியதான மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவையான உபகரணங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருக்கிற அந்த ஸ்திரீ எவ்வளவாய் அதை பாதுகாக்கிறார்களோ, அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ்வதற்கு, ஒரு விசுவாசமுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் வரக்கூடியதான சத்துருவின் வல்லமைகளை மேற்கொண்டு ஒரு சாட்சியான, ஒரு சமாதானம் உள்ள, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய ஆயுதமாகிய ஜெபம், வேதம் வாசிப்பு, உபவாச ஜெபம், ஆலயத்தை நேசிப்பது, ஆலயத்தில் தூண்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது, ஆத்தும பாரம், தேசத்திற்காக முழங்காலினது ஜெபிக்கிறது, முழங்கால் ஜெபம், தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுக்கின்ற அந்த கிஃப்ட், அந்த பழக்கம், தேவ சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா எதிரடையான காரியங்களை விசுவாசத்தில் நாம்
ஜெயித்து வாழ்வது, ஊழியக்காரருடைய மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனே அதுக்கு வார்த்தைகளுக்கு நாம் சரணடைவது, வேத வசனத்தை கனப்படுத்துவது, நல்ல ஆவிக்குரிய கனிகள் உள்ள வாழ்க்கை வாழுகிறது. இன்னும் ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. ஆவின் கனியை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையான குணாதிசயங்கள் அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற 9 விதமான ஆவியின் கனிகள் நிறைந்த குணாதிசயம் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பத்திரப்படுத்தும் பொழுது அதிகாலை நேரம் வரும் பொழுது அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறது, ஜெபத்தை முக்கியப்படுத்துவது, விசுவாசத்தை முக்கியப்படுத்துவது, ஆலயத்தை முக்கியப்படுத்துவது, தேவனுக்கென்று கொடுக்கின்ற காரியங்களை முக்கியப்படுவது, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஆண்டவரை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறது. இதெல்லாம் அந்த 10 வெள்ளிக்காசுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த ஸ்திரீ அந்த 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தார்கள். கவனிப்போம். ஆனால் ஒரு நாள் அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நன்றாக ஜெபிக்கிறவர்கள் தான், ஆரம்பத்திலே நல்ல அன்புள்ளவர்கள் தான், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கின்றவர்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆத்தும பாரம் உள்ளவர்கள், இரவிலை கண் விழித்து தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான். உங்க வாழ்க்கையில எந்த விதமான அசுத்தமும் நம்மை நெருங்கிவிடக் கூடாது என்று சொல்லி அதிலே மிக வைராக்கியமாய் இருந்தவர்கள் தான். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே 100% கீழ்ப்படுகிறவர்கள் தான். இதெல்லாம் ஆதியிலே நம்மிடத்தில் காணப்பட்டதான குணாதிசயங்கள். இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஆதி நாட்களிலே காணப்பட்ட அந்த சோத்திரம் குணாதிசயங்களிலே ஏதாகிலும் இப்பொழுது காணாமல் போயிருக்கிறதா? 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய அழகு என்ன தெரியுங்களா? நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருடைய காரியம், இதுல ஏதாவது காணாமல் போய்விட்டதா? தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியின் மூலமாக நாம் அதை பரிசோதிக்க போகிறோம். உங்ககிட்ட என்ன காணாம போச்சு என்பதை உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஜெபம் இல்லாவிட்டால் தெரியும், பரிசுத்தம் இல்லாவிட்டால் தெரியும், உண்மை இல்லாவிட்டால் தெரியும், வேத வாசிப்பு இல்லாவிட்டால் தெரியும், தேவனுக்கு கொடுக்கிறது குறைவு இருந்தால் தெரியும். எது காணாமல் போயிருச்சோ அது நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் காணாமல் போனதான அந்த ஆவிக்குரியதான ஆயுதங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்களானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். எதை இழந்துவிட்டு இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை
நாம் தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 9வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 15:9 சொல்லுகிறது. 8 வாசிங்க. அன்றியும் விளக்கை கொளுத்தி. அல்லேலூயா. ஒரு இருட்டு நேரம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பொருள் காணாம போச்சு, இருட்டிலே தேடிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க. விளக்க பத்த வைப்போம் அல்லது டார்ச் எடுப்போம். ஆமென். அதே போலதான் ஆவிக்குரிய உலகத்துல ஏதாவது ஒரு ஜெபமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், அதிகாலை ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்திரீ வெள்ளிக்காசு காணாமல் போன பொழுது விளக்கை கொளுத்துகிறார்கள். அதே போலதான் இழந்து போன ஜெபம், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன உண்மை, இழந்து போன விசுவாசம், இழந்து போன கீழ்ப்படிதல், இழந்து போன தேவ சமூகம், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நல்லா கவனிங்க. சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் சென்று அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கதறி கண்ணீர் விட்டு அழுது, தெய்வமே நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஜெபத்தை இழந்து விட்டேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையானது பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஜெபம் சொன்னாலே ஓடி வந்துடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் எல்லா காரியத்தையும் அனுகூலமாக்கும் பொழுது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களும் அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மனம் திரும்பாத பட்சத்தில் அல்லேலூயா. எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்திரம் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசு, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடினது போல நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையை அனல் விட்டு எரியத்தக்கதாக ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஒரு பரிசுத்தத்தை குறித்து வாஞ்சியை கொடுங்க, தேவ சமூகத்தை குறித்து வாஞ்சியை கொடுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவ சமூகத்தை கதறணும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. இது நிமித்தமாக உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய உடல் தேவ மனிதனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உனக்குள்ள தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படி என்ன செய்யறேன்? நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி தேவ வரம். நீங்க உங்களுக்கு ஒருவேளை கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு ஜெப அந்த ஒரு குணம் இருக்குமே, அது ஒரு வரம். ஒரு சிலருக்கு
ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அது ஒரு வரம். ஒரு சிலருக்கு நல்ல பாடுகிற கிருபை கொடுத்திருப்பாரு. அது ஒரு வரம். ஒரு சிலவங்க இரவுல கண் விழித்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு வரம். நீங்க அது காணாம போயிடுச்சா? ஆண்டவர் சொல்றாரு, அது அனல் மூட்டணுமா? அனல் மூட்டுறோமா? ஜெபத்தில் ஆவியில நிரம்புறோமா? அந்நிய பாஷைகள் பேசுகிறோமா? கண்ணீர் விட்டு அழுகிறோமா? முழங்கால் நின்று ஜெபிக்கிறோமா? உனக்குள்ள தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பியுடன் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுகிறார். ஆதியில் இருந்த தேவ வைராக்கியத்தை நினைப்பூட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை அங்க கேட்கிறோம்னு சொல்லி அல்ல. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைகள் வரும் பொழுது, ஆண்டோடைய சத்தியங்கள் வரும் பொழுது உடனே அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Thank you, Jesus. Thank you, Father. அதல் மூட்டு கதறுங்க தேவ சமூகத்துல, கண்ணீர் வடிங்க தேவ சமூகத்துல. ஐயா, என் ஜெபம் போயிருச்சு, என் வேத வாசிப்பு போயிருச்சு, என் கீழ்ப்படிதல் போயிருச்சு, என் பரிசுத்த ஜீவியம் போயிருச்சு, ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு போயிருச்சு. கதறி 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 நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போராடி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்போமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இழந்து போன கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன தாளந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன அத்தனை கிருபா வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். முதல் பாயிண்ட், அனல் மூட்டி எழுப்பணும். இரண்டாவது, வீட்டை பெருக்கி, வீட்டை பெருக்கி உங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்தணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வார்த்தை சொன்னேன், அனல் மூட்டி எழுப்பணும். விளக்கை கொளுத்தினார். அப்போஸ்தலர்ல ஸ்தேவானை குறித்து அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 6:8 வாசிங்க. 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் எப்படி காணப்படுகிறார்? வல்லமையினால நிறைந்து காணப்படுகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை, விசுவாசத்தை வல்லமையில நிறைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. தேவ சமூகத்துல வல்லமையில பலப்பட ஆவி நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி புது வல்லமையோடு கூட ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். நம்பர் 2, இரண்டாவது அழகாய் வாசிக்கிறோம், வீட்டை பெருக்கி. அதுக்கு எதுக்கு அடையாளம்? சுத்தம் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்தம் செய்யக்கூடிய, இன்னும் அழகாய் சொல்ல வேண்டுமானால் ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் தேவையாயிருக்கிறது. ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் தேவையாயிருக்கிறது.
அந்த ஸ்திரீ வீட்டை சுத்திகரிக்கிறாள், வீட்டை பெருக்குகிறாள். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களாயிருக்கலாம், தேவ சமூகத்துல துணிகரமாயிருக்கலாம், தேவனை துக்கப்படுத்தக்கூடியவளாயிருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாயிருக்கலாம். தேவனை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்தி தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரக்கூடியவளாயிருக்கலாம், மறைமுக பாவங்களாயிருக்கலாம். தன்னை சுத்திகரிக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்குரியதான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து, அழகான ஒரு வார்த்தை. நீங்க மேல இருக்கிற வசனங்களை இதுல கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இவைகளை விட்டு தன்னை ஒவ்வொரு மனிதனும் சுத்திகரித்துக் கொண்டால், ஆண்டவர் சொல்றாரு, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. ஆமென். ஒரு மனிதன் தன்னை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற 3 காரியங்கள் என்ன? அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். 3வது, அவன் கனப்படுத்தப்படுகிறான். ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே தன்னை சுத்திகரிக்காமல், ஒரு மனந்திருவின் அனுபவத்துக்குள் கடந்து வராமல், செய்த பாவங்கள், செய்த தவறுகள், செய்த அக்கிரமங்களை செய்து கொண்டே இருப்போமானால் என்ன நடக்கும் என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால், அழகான வார்த்தை, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. கவனிங்க, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், ஆண்டவர் விரும்புகிற இடம், ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் என்ன? பரிசுத்தத்திலே வாழ்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். நான் சொல்லுகிறது சபைக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியை ஜீவிக்க வேண்டுமா? நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? தேவனால் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமா? தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிற அனுபவம். ஐயா, நான் இந்த ஒரு பாவ காரியத்திற்கு அல்லது இந்த ஒரு காரியத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன், நான் என்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், என் குறைவுகள் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் விரும்புகிறேன், ஆனால் அது என்ன செய்யணும்னு தெரியல. 1 யோவான்
1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் இருப்போம், இராது நம்முடைய பாவங்களை. ஒரே ஒரு ஆன்சர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்க விரும்புறார்னா, அறிக்கையிட்டார் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஒரு சின்ன பழக்கம் எனக்குள் இருக்கிறது, நான் இதை வெறுக்க விரும்புற ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி உடைய நாவினால அறிக்கை செய்வோமானால், அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரமில்லை, வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். 3வது, அந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைப்பதற்கு வேதம் அந்த பகுதிகள் அழகாய் சொல்லுகிறது. ஜாக்கிரதையாய் தேடினான். அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அவர் ஜாக்கிரதையாய் தேடினார். முக்கியமான ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், என்ன காணாமல் போய்விட்டதோ உங்களுக்குள்ள இருந்த ஒரு ஆவிக்குரிய குணாதிசயம், ஒரு ஆவிக்குரிய அழகு, ஒரு ஆவிக்குரிய உபகரணம், ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் உங்களுக்குள்ள இருந்தது, என்ன காணாமல் போயிருச்சோ அதை ஜாக்கிரதையாய் தேடுங்கள். ஒரு தேடுகிற அனுபவம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? இந்த பூமியிலே ஒரு மனுஷன் வாழ்வதற்குரியதான சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். பிரைஸ் எல்லாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 105:3 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு சிறு பையன், அவருடைய தகப்பனார் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த சிறுவன், அப்பா வேலை முடித்து வரும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு போய் எங்க அப்பாவை பார்த்து அவரோடு வருவேன் என்று சொல்லி அந்த சிறுவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை. வேலை முடிகிற நேரம் வந்தது. அந்த நேரத்தை கவனித்துக் கொண்டிருந்ததான
அந்த சிறுவன் தகப்பனை தேடி போகிறார். கம்பெனி முடிந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் கம்பெனி விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார்களாம். ஒரு சிறுவன் மாத்திரம் எதிர்கொண்டு போகிறான். ஒருவர் கேட்டாரா, என்னப்பா யாரை தேடி போற? சிறுவன் சொன்னானா, எங்க அப்பாவை பார்க்க போறேன். தம்பி, நாங்கள் வேலை செய்யக்கூடியது நிலக்கரி சுரங்கம். எங்களுடைய முகத்தை பார், எங்களுடைய ட்ரெஸ்ஸை பாரு. நாங்கள் இவ்வளவு அலகுலமாய் காணப்படுகிறோம். தலையிலிருந்து கால் வரை கருகருன்னு இருக்கிறோம். எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்கிறோம். வித்தியாசமே தெரியாது. எப்படிப்பா உங்க அப்பாவை பார்க்க போற? இல்ல, எங்க அப்பாவை நான் நீங்க பார்க்கணும். இன்னொருவர் கேட்டாரா, தம்பி சொல்றத கேள்பா, உங்க அப்பாவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வீட்டுக்கு போ, அப்பாவும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு தான் இருக்கிறாரு. அவன் சொன்னானா, இல்லை இல்லை இல்லை, ஒருவேளை எங்க அப்பாவுடைய நிலைமைய நான் ஒருவேளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். நான் தேடி போறேன், எங்க அப்பா என்னை அடையாளம் கண்டுகொள்ளுவார். என் அப்பாவுக்கு நான் யார் என்பது தெரியும். அவர் என்னை தெரிந்து கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கவலையோடு ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கலாம். மனம் உடைந்தவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். உடைந்தவர்களாய் ஆண்டவரை நீங்கள் தேடிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், கண்ணீருக்குள் இருக்கலாம், வேதனைக்குள் இருக்கலாம், துக்கத்துக்குள் இருக்கலாம். உங்களுடைய இருதய காயம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் தாகம் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாஞ்சை ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமாய் அவர் உங்களுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஸ்திரீ அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்கு விளக்கை கொளுத்தினார். அது அபிஷேகத்திற்கு அடையாளம். நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும் பொழுது நீண்ட நாட்களாயிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 133 சங்கீதம். வேகமாக வாசிக்க வேண்டும். 2, 3 சங்கீதங்கள் வாசிக்கலாம். இது ஆரோனுடைய அபிஷேக காரியத்தை குறிக்கிறது. முடிவில் என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் வெறுமையாய் வைக்க மாட்டார். அவளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நித்திய ஜீவனை அளிக்கிற நல்ல ஆண்டவர். இரண்டாவது, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்
நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்போம். எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாயிருப்போம். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறுவோம். மூன்றாவது, கருத்தாய் ஜாக்கிரதையாய் தேடும் பொழுது ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயம் மகிழும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஒன்றும் குறைவுபடாது. நிறைவாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அந்த ஸ்திரீனுடைய 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனதினால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மன அமைதல் இல்லை. அதை தேடி கண்டுபிடித்த பின்பு சிநேகிதையும் அயல் வீட்டுக்காரியும் அழைத்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாத எந்த விதமான ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், ஆத்ம பாரம், நன்றி நிறைந்த இருதயம், ஆவியின் கனிகள், தேவனுக்கு கொடுக்கிற அனுபவங்கள் எதுவாக வேண்டுமானா இருக்கட்டும், காணாமல் போயிருக்குமே. ஆனால் சந்தோஷம் இல்லாத ஒரு அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாக ஆண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க தேடி கண்டுபிடிப்பீர்களானால் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் உங்களை ஆளுகை செய்யும், சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும், நித்திய மகிழ்ச்சி உங்களை ஆளுகை செய்யும். இத்தனை பேர் இந்த காலை வேளையில, ஐயா நான் இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன என்னுடைய ஆவிக்குரிய உண்மைகள், இழந்து போன ஒரு தெய்வீக சுபாவம், இழந்து போன தேவ சமூகம், இழந்து போன காரியத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா கேட்பீங்களா? தேடி கண்டுபிடித்தால் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும், உங்கள் வீடு சமாதானத்தால் நிறைந்திருக்கும். இருக்கின்ற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ரபாலா சகதலா ரபா, அந்நிய பாசைகள் மூலமாய் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. அந்நிய பாசைகள் மூலமாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ரீமாலாபா ஷலரதலரவ கண்ணீர் வடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அமே. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எதை இழந்திருக்கிறீங்க? ஐயா நான் இழந்து போன ஆவிக்குரிய உபகரணம் என்ன? என்னோட நீங்க பேசி இருக்கிறீங்க, எங்களோட அல்ல என்னோடு பேசி இருக்கிறீங்க. எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி 2 பேர் உங்க வீட்டில் இருக்கலாம், 4 பேர் உங்க வீட்டில் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் உங்கள் வீடுகளில் கூடி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலேயும் பரலோக அக்கினியினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆவி நிரம்பி கரங்களை தட்டி உற்சாகமா ரபா லபா சந்தல ரகலா ரபா ரீமா காமா ஷாபா லாபா லாபா ரீமா காமா தூலா பாரபா கந்துலா மாலா ராபா. எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒரு புதுப்பிக்கிற வல்லமை, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். ஆளை கொளுத்துங்க கொளுத்துங்க கொளுத்துங்க. அந்த விளக்கை கொளுத்தியது போல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாசைகளை பேசி கரங்களை தட்டி யாருக்கு தெரியாது நீங்க பாடி துதிங்க. சுத்தமாக்கும் நாளுங்க.
ஆண்டவரை தேடுங்க. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்கிட்ட காணாம போன ஆவிக்குரிய நிலை என்ன அப்பா? நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. அதை நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்டால், அதை தேடி கண்டுபிடித்தால் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் நான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன். சம்பாதிக்கிறேன், சந்தோஷம் இல்லை. நல்ல குடும்பம், சந்தோஷம் இல்லை. எங்க வீடு எப்ப பார்த்தாலும் துக்கத்தை போல இருக்குது ஐயா. நான் இழந்து போனதை தேடுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. என் குடும்பம் மாறட்டும், என் பிள்ளைகள் மாறட்டும். நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் இந்த சிந்தையோடு கூட தெய்வ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. இந்த கால வேளையிலும் வியாதியோடு படுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, சொந்தங்களை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக, கண்ணீரோடு காணப்படுகிற என் அன்பு குடும்பங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்களை சமாதானம் ஆளுகை செய்யட்டும், மன நிறைவு அவர்களை ஆளுகை செய்யட்டும், துக்கங்கள் மாறட்டும். சமாதான பிரபு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த வாரம் எங்க போனாலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வேலைகள், வருமானங்களிலே அற்புதங்களை செய்யுங்க. அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையான வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுப்பீராக. மருத்துவத்துறையில, சுகாதாரத்துறையில, பல நிலையில பணிபுரிய எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டும், கரும்பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டும், மற்றும் மற்ற வியாதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் தந்து எங்க தேசத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சபை மக்கள் யாவர் மீதும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.